18ஆம் படி கருப்பான் 61 பந்திப்பா. காவல் சாமி துணைக்கு வர சாமி காவல் சாமி 18ஆம் படி கருப்பொண்ணு வருது. சரியா சுத்தசாமியில் ஒரு மாதிரி சரியா நீ வந்திருக்க பெத்ததுங்களுக்கு அலங்கோலத்துக்கு கேட்க வந்த போல. சரியா வீட்டில் ஒன்று சேதாரம் ஆகிட்டு இருக்குது, அலங்கோலம் ஆகிட்டு இருக்குது, உயிரே ஊசலாடிக்கிட்டு போயிட்டு இருக்குது. உண்டாலியாப்பா அதுக்காண்டி தான் நீ கேட்க வந்த. வீட்டில் ஏன் சாமி இவ்வளோ சேதாரம் கொடுக்குற, உயிர் அளவு ஏன் சேதாரம் கொடுத்துருக்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மொண்டி கட்டி போட்டு இருக்குது, அதை சரி பண்ணி கொடு சாமின்னு கேட்க வந்தேன். அதேமாதிரி தொழிலுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது, அதையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடு. 2 நினச்சி வந்திருக்கிறப்பா. சரியா 2 நேரம் பண்ணி கொடுத்துரும். ஏப்பா காவல் சாமியை உருட்ட மொழி போட்டு ஒரு முனீஸ்வரர் ஒன்று, சுத்தசாமி ஒன்று, ஒரு பெண் தெய்வம் ஒன்று, மொத்தம் 3 சாமி இருக்குதுயா. சரியா தெய்வம் மொத்தம் 3 சாமி இருக்குது. காவல் சாமி ஒன்று, அதே மாதிரி சுத்தசாமி 2 இருக்குது. இன்னைக்கு வீட்டுக்கும் கேட்க வந்த பெத்த பிள்ளைங்களுக்கு நினச்சி வச்சிருக்கப்பா. உண்டாலியாப்பா பெத்த பிள்ளைங்களுக்கு நினச்சிருக்கேன், என் குடும்ப பிரச்சனைக்கும் கேட்க வந்தேன். அந்த இடத்துக்காண்டியும் கொஞ்சம் குறிச்சு வச்சிருக்கேன். உண்டாலியாப்பா மொத்தம் 3 நினச்சி வந்திருக்கிறேன். என் இடத்துக்காண்டி ஒரு வில்லங்கத்துக்கு கேட்க வந்தேன். அது ஒரு சிரமத்தில் உன்னை ஏமாற்றி விட்டாங்க உங்களை, அதை ஒன்று நினச்சி வந்திருக்கிறேன். என் பெத்த பிள்ளைங்களை கொஞ்சம் கரை சேர்த்து கொடுக்கணும்னு கேட்க வந்தேன். உண்டாலியாப்பா உன் பெத்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழி வெட்டி கொடுத்துறேன். உன்னை நம்பி ஏமாத்த அந்த இடத்துக்கு ஒரு நல்ல வழி வெட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்துலேயும் ரொம்ப ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் இருக்குது, அதையும் தடுத்து நிப்பாட்டி காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பனாரு புள்ள சரியா, கன்னியாயி புள்ள சரியா, கருப்பனாரும் கன்னியாயி வந்திருக்குதப்பா. சரியா அதே மாதிரி வீட்டுக்கும் கேட்க வந்த, குடும்ப வாழ்க்கைக்கும் கேட்க வந்தப்பா. சரியா அதே மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னோட நிரந்தர வாழ்க்கை நிலையா நிற்குமான்னு கேட்க வந்தேன். சரியா ஏன் அப்படி தட்டி போகுது, போராட வரட எங்களுக்கு தருங்கள் ஆகுது, அதை கூட வச்சு கொடுக்கணும் கொஞ்சம். அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்குது, அது சிரமத்தை ஓட்டி தரணும். அது தொழில்னாலையும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அதையும் கொஞ்சம் வெட்டி தரணும். சரியா தொழில்னால போட்ட பணமும் வரல. சரியா நான் சொல்றது உண்மையா? சரியா என் தொழில்னால கொஞ்சம் பணம் வராம இருக்குது. சரியா பணத்தினால கொஞ்சம் எனக்கு ரொம்ப முடக்க இருக்குது, அதை கொஞ்சம் எனக்கு நல்ல வழியா வெட்டி கொடுன்னு கேட்க வந்தேன். மெயின் அதான் நினைச்சேன். சரியா உன் தொழிலுக்காண்டி பணத்தால கொஞ்சம் இழந்துட்டேன், அதை ஓட்டி கொடுக்கணும், அதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். அதை நான் ஓட்டி தரேன். இப்ப கை காட்டு. தெய்வத்துக்கு குறைபாடு இல்ல, இன்னைக்கு வீட்டுலயும் கொஞ்சம் இடைஞ்சல் சிக்கல் இருக்குது. சரியா மற்றபடி யாவல் கோளாறு செய்வன கோளாறு உன்னோட வாசல் இல்லைன்னு. சரியா இடம் சுத்தத்துக்கு இருக்குது. சரியா தெய்வத்துக்கு குறைபாடு இல்ல, என்னன்னா கொஞ்சம் ஆளுங்களால மட்டும் அங்க சதி இருக்குதுயா. மற்றபடி யாவல் கோளாறு செய்வன கோளாறு இல்ல. அதே மாதிரி குடும்பத்துக்காண்டி கொஞ்சம் நினைச்சிருக்கிறேன், வாழ்க்கைக்காண்டி நினைச்சிருக்கிறேன், தொழிலும் கொஞ்சம் நினைச்சிருக்கப்பா. சரியா மெயின் தொழிலுக்கும் கொஞ்சம் நினைச்சிருக்கிறேன். சரியா எல்லாமே தட்டி கொஞ்சம் தடுமாறி நிக்குது. சரியா சரியா இந்த ஒரு எங்களை வந்துட்டு வரதுல இருந்து இன்னும் ஒரு 5 நாளுக்குள்ள உன மீனாத்தி கொடுத்துறேன். சரியா எந்த ஒரு கஷ்டம் வராம நான் காப்பாத்தி கொடுத்துறேன். அதே நின்று பேசுற சாமி என்னைக்கு உன கை விட்டு போவாங்க, நான் பக்கத்துல இருந்து காப்பாத்தி கொடுத்துறேன். சரியா அதே மாதிரி இன்னொன்று கேட்குறேன் பாரு, இந்த குடும்பத்துல கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை இருக்குது. சரியா அதுக்கு அது நான் சொல்றேன் கேட்டுக்கு, இந்த ஆளுங்களால மட்டும் தான் மாறாட்டம் நிக்குது. சரியா அதையும் குறைச்சு கொடுத்து காப்பாத்தி கொடுத்துறேன். சரியா எந்த ஒரு தடுங்களும் இதுக்கு மேல வராது. கை காட்டு.